இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டிசி திரைப்படத்தில் காண்டம் ஏன் காமிச்சாங்க? லோகேஷ் கனகராஜ் என்னும் ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட் உருவாவதற்கு 9 வருடங்கள், 6 திரைப்படங்கள், 24 கதாநாயகர்கள். இன்னைக்கு அவரே ஒரு ஹீரோ. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய கலைஞர்கள், குறிப்பாக சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கலைஞர்கள் சென்னை நோக்கி டெய்லியும் படையெடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி படையெடுக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடுறாங்களா? தெரியாது. அப்படி சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? அப்படி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சக்ஸஸ் அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது எப்படி நடக்குது? இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு இளைஞர் சென்னை நோக்கி படையெடுக்கிறார். அவர் வரும்போதே வெறும் கையோடு வரல, பல கதைகளை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வராரு. குறிப்பாக களம் என்கின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதை எடுத்து அதிலேயே தன்னை ஒரு திறமையான கலைஞன், நல்ல டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கலை மீது உள்ள கலையாத ஆர்வம் களம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுக்க வைக்கிது. அந்த பீரியடில் அவருக்கு 3000 rupees உதவின அந்த நபருக்கு, அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு தன்னுடைய நன்றியையும் பதிவு செய்திருக்கின்றார் அந்த இயக்குனர். யார் இந்த இயக்குனர்? எஸ், 9 வருடங்கள், 6 திரைப்படங்கள், 24 நாயகர்களோடு பயணித்து இன்னைக்கு இந்தியா லெவலில் ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இருக்கக்கூடிய, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் என்கின்ற அவதாரத்தை தொடர்ந்து டிசி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தனது நண்பரோடு ஹீரோவா களம் இறங்கியிருக்கார் மரியாதைக்குரிய, அன்பிற்குரிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ஏன் சார், மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்தும், வணக்கத்திற்குரிய கமல் சார் அவர்களை வைத்தும் திரைப்படங்களை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏன் ஹீரோ ஆகிறாரு? அது ஒன்றும் இல்லை சார், அவருடைய நண்பர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அந்த லைனில் கொஞ்சம் ரொமான்டிக் மூடு இருந்ததால் அது வேண்டாம், எனக்கு க்ரைம் அல்லது த்ரில்லர் ஸ்டோரி முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியாக இருந்தால் அந்த லைனை ரெடி பண்ணுங்கன்னு நண்பருக்கு அவர் சொல்லியிருக்காரு. இவர் மேல் உள்ள அன்பின் காரணமாக அந்த ரொமான்டிக் கதையை, லவ் ஸ்டோரியை அழகாக பட்டு டிங்கரிங்க பார்த்து முழுமையான கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்கார். ஐ மீன் கதையை ரெடி பண்ணியிருக்கார் அவருடைய நண்பர் இயக்குனர். இந்த டிசி திரைப்படத்தில் அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது, ஜஸ்ட் ஃபியூ போஸ்டர்ஸ் தான் வெளிவந்திருக்கு, அதை பார்க்கும்போதே ஒரு புரிதல் வருது. என்ன மாதிரியான புரிதல்னா, நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா சற்றேறக்குரிய 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த 2 திரைப்படங்களின் சாயல் அந்த படத்தில் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் வணக்கத்திற்குரிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், சார் யாரை வேணாலும் நம்ம இன்ஸ்பயர் பண்ணலாம், யாரை வேணாலும் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம், ஆனால் நம்மளாக யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு. ஸோ அந்த வகையில் நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த 2 படங்களோட சாயல் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன சார் அந்த 2 படம்? எஸ், இந்தியா முழுவதும் மிகப்பெரிய இயக்குனராக பேசப்பட்டு வருகின்ற லெஜெண்டரி டைரக்டர், வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மணிரத்னம் சார் அவர்களுடைய இயக்கத்தில் பத்மஸ்ரீ கலைஞானி டாக்டர் கமல் சார் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் நாயகன். உலகமே திரும்பி பார்த்தாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த திரைக்கதை எல்லாத்தையும். அதில் ஒரு விஷயம், நாயகி ரெட் லைட்டில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர். அந்த பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கேரக்டரை ரெட் லைட் ஏரியாவிலேருந்து கூட்டி வந்து அவர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தைகளோடு அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் குடும்ப அளவில். அதுக்கப்புறம் வேலுநாயக்கர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கதை வேறு, ஹீரோயின் போர்ஷன் மட்டும் சொல்கிறேன். அப்படியாக ஒரு விஷயத்தை இந்த ஸ்டில்லில் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, கதாநாயகி எஸ் சார் காண்டம் அதை டச் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த காண்டம் சமாச்சாரத்தை
வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் பார்த்திபன் சார் அவர்கள் எப்படி கையாண்டார், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் அவர்கள் எப்படி இதை கையாண்டார், இந்த டிசி திரைப்படத்தில் இயக்குனர் அண்ட் ஹீரோ லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் இந்த காண்டம் மேட்டரை எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ட் 2ல தொடர்ந்து பேசுவோம். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம்.